பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சந்தோஷமா மன மகிழ்ச்சியாக இருக்காங்களா? வீட்டுக்குள்ள ஏதாவது சண்டை, சச்சரவு, குழப்பம், சமாதானமற்ற நிலைமை அப்படி இருக்குதா? சில குடும்பத்தில் சில சமயம் அப்படிலாம் வரத்தான் செய்யும். ஆனால் நம்முடைய ஜெபம் ஆண்டவரை துதிக்கிற துதி சூழ்நிலைகளை மாற்றிவிடும். அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன செய்கிறது அப்படின்னு தடுமாறுறீங்களா? ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, காரியெல்லாம் மாறிடும். அதனால ஆண்டவரை முதலாவது துதித்த பாடி வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம், அதில் முதல் 4 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை நடத்திக்கிட்டே வர்றார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அந்த தேசத்தை போய் சுற்றி பார்த்து என்ன காரியம் என்று அறிந்து கொண்டு வாருங்கள்னு அனுப்பின போது 2 பேர் நற்செய்தி சொன்னாங்க, 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புனாங்க. அது பெரிய பட்டணம், மதில் சுவர்லாம் இருக்குது, நம்ம போய் சுதந்திரிக்க முடியாது. அங்கே பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க, ராட்சியத்தெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், அவ்வளோதான், அதெல்லாம் சுதந்திரிக்க முடியாதுன்ற மாதிரி பேசிட்டாங்க. இந்த துர்ச்செய்தி மக்கள் மத்தியில் பரவுனதுனால அந்த சபையார் எல்லாரும், அந்த லட்சக்கணக்கான தேவ பிள்ளைகளுக்குள்ள பயம் வந்தது. பயத்தின் விளைவாக என்ன பண்ணுறாங்க பாருங்க, முறுமுறுத்தாங்களாம். தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக அவங்கள வழி நடத்தி கொண்ட வருவதற்கு தேவன் பயன்படுத்தின ஊழியர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் எகிப்திலே செத்து போயிருக்கலாம்ல, எதுக்கு எங்களை எங்கே கூட்டு வந்தாங்க, வனாந்தரத்தில் நாங்கள் செத்து போகட்டும். கடினமான வார்த்தையை பேசுகிறாங்க, அவசியமில்லாத வார்த்தை, தவறான வார்த்தை பேசுகிறாங்க. இது ஆண்டவரை துக்கப்படுத்துமே என்ற உணர்வே அவங்களுக்கு இல்லை. முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் அருவருக்கிற ஒரு பாவம் முறுமுறுப்பு. ஆண்டவரை தேடணும், அவரை நம்பினா என்ன நடந்துச்சு, என்ன செஞ்சிட்டார், அப்படி ஆண்டவரை கேள்வி கேட்டு முறுமுறுப்பது, அது தேவனை மிகவும் துக்கப்படுத்துகிற காரியம். இவங்க முறுமுறுத்து தேவனை காயப்படுத்திட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்தி எகிப்துக்கே திரும்பி போவாருங்க. அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் கொண்டு வந்தார். 430 வருஷம் 4 தலைமுறை அடிமையாக இருந்தவங்க. அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார். நாங்கள் திரும்பி போய் அடிமையாகிறோம், எகிப்துக்கே போகிறோன்னு எவ்வளோ துணிகரமாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? பின்மாற்றம். ஒன்று முறுமுறுப்பு, 2வது பின்மாற்றம். எங்கிருந்து வந்தாங்களோ அங்கே திருப்பி போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ முன்னால் நம்ம பாவம் செய்தோம், ஆண்டவர் ரட்சித்துட்டார். மறுபடியும் அந்த பாவத்தை செய்வார், மறுபடியும் ஜெபிக்காமல் இருப்பார், மறுபடியும் ஆண்டவரை தேடாமல் சர்ச்சைக்கு போகாமல் இஷ்டப்படி அலைவார். பின்மாற்றம். இந்த முறுமுறுப்பை பின்மாற்றம், இந்த 2 தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். இந்த 2 விதத்தில் இவங்க ஆண்டவரை துக்கப்படுத்திட்டாங்க. அப்போ நாம் கூட இதில் கவனமாக இருக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகளை பேசுவதில்லை ஆண்டவரை முறுமுறுத்தரக்கூடாது, ஊழியர்களை முறுமுறுத்தரக்கூடாது. அது தேவனுடைய உள்ளத்தை காயப்படுத்த, தேவனை குற்றப்படுத்துவதற்கு சமம். எவ்வளோ அற்புதம் செய்தார் இந்த மக்களுக்கு. எகிப்து தேசத்தில் 10 வாதைகள், இவங்களை மட்டும் ஆண்டவர் பாதுகாத்தார். எகிப்து தேசம் முழுவதும் கொள்ள நோய் பாதிப்பு, இவங்க இருந்த அந்த பட்டணத்தை மட்டும் தேவன் வித்தியாசப்படுத்தி பாதுகாத்தார். கடலை பழந்ததுக்கு நடுவில் நடத்தினார். பார்வோனுடைய சேனையை கவிழ்த்து போட்டார். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். எவ்வளவு அற்புதம் செய்தார். இதெல்லாம் பார்த்தும் இன்னும் அவங்களுக்குள்ள முறுமுறுப்பு. ஏன் இந்த முறுமுறுப்பு பின்மாற்ற வந்து தெரியுமா? ஆண்டவரே சொல்றார் 11ஆம் வசனத்தில். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, கர்த்தர் மோசேயை நோக்கி,
எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? இவங்க முறுமுறுத்தது தேவனை கோபப்படுத்தி விட்டது. அப்ப எதுவரைக்கும் இவங்க என்னை கோபப்படுத்துவாங்க? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? இதான் முதல்ல எதுவரைக்கும் எனக்கு கோபம் உண்டாக்குவாங்க. முறுமுறுப்பு தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கிறோம். ரெண்டாவது பாருங்க, அவிசுவாசம். எதுவரைக்கும் என்னை விசுவாசியாம இருப்பாங்க? நான் இவ்வளோ அடையாளம் செஞ்சிருக்கேன், இவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறேன், இனிமேல் இந்த தேசத்தை நான் தரமாட்டேனா? ஏன் இவங்க அவிசுவாசம் கொள்றாங்க? அவிசுவாசம் தேவனை துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற காரியம். அப்ப நம்முடைய அவிசுவாசமே தேவனை துக்கப்படுத்தி விடும். முறுமுறுப்பு தேவனை கோபப்படுத்தி விடும். உங்க வாழ்க்கையில யோசித்து பாருங்க, சில காரியத்துல வீட்டுக்குள்ளேயே முறுமுறுப்பு. ஆமா, ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம், குடும்ப ஜெபம் பண்ணி தான் என்னத்தை கண்டோம் அப்படின்னு ஆண்டவரை குறை சொல்வது முறுமுறுப்பது. இதை விட பழையபடியே நம்ம இருந்திருக்கலாம், எதுக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஏசு ஏசு நீ வந்தோம் அப்படின்னு பழைய பாவத்துக்கு திரும்புவதை குறித்த சிந்தை. இருதயத்தில் எகிப்துக்கு திரும்புவது. இருதயத்தில் இந்த மக்கள் எகிப்துக்கு போயிட்டாங்க, சரீரம் தான் அங்கே இருக்குது. அப்போ இருதயத்தில் பின்மாற்றம். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு குடும்பத்தில் முன்னால மாதிரி ஜெபம் இல்லை, முன்னால மாதிரி உபவாசம் இல்லை, முன்னால மாதிரி ஆண்டவர் மேல் அன்பு இல்லை, விசுவாசம் இல்லை. காரணம் பின்மாற்றம். அப்போ ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே முறுமுறுத்த பாவத்தை மன்னியும், பின்மாற்றத்தின் பாவத்தை மன்னியும். நாம் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார், உங்களை மறுபடியும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். இப்போ அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? நாம் ஜெபிப்போம். முறுமுறுத்த பாவத்தை அறிக்கையிடுங்க. ஆண்டவரை முறுமுறுத்து குறை சொல்லி ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசிக்காதபடி சூழ்நிலை பார்த்து அவசரப்பட்டு பேசின வார்த்தைகள், உங்களுடைய இருதயத்தில் பின்மாற்றமாகி போன காரியம் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், உம்மை குறை சொல்லிட்டோம், முறுமுறுத்துட்டோம், அந்த பாவத்தை மன்னிங்க. எங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்த போதிலும் அதையெல்லாம் நினைக்காம சின்ன காரியத்துக்கு முறுமுறுத்துட்டோம். நாங்கள் விசுவாசம் வைக்காம அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துட்டோம். அந்த பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, இந்த பாவத்தை மன்னியும் அன்னிடத்துல சொல்லுங்க. தகப்பனே, யார் யார் முறுமுறுத்த பாவம், அவிசுவாசத்தின் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும். நீ திரளான ஆண்டவரே மன்னிப்புகள் உம்மிடத்திலே உண்டே, மன்னித்து உதவி செய்யும். இனி அந்த முறுமுறுப்பு இருக்கவே கூடாது. அந்த முறுமுறுப்பின் ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சந்தேகத்தின் ஆவி விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இனி ஒரு நாளும் முறுமுறுக்காதபடி, சந்தேகப்படாதபடி உம்மை பின்பற்ற எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் எங்க கிராமத்தில், பட்டணத்தில் எல்லா மக்களும் உம்மை விசுவாசிக்கணும், ரட்சிக்கப்படணும். பின்மாற்றத்திலே போன ஆத்மாக்கள் திரும்பவும் உம்முடைய மந்தைக்குள்ள வரணும், உம்முடைய சமூகத்துக்குள்ள வரணும். இருதயத்திலே பின்மாற்றத்துக்குள்ளாகி பாவத்துக்குள்ளே போன ஆத்மாக்கள் மறுபடியும் சந்திக்கப்படணும், தொடப்படணும், மாற்றம் அடையணும். எல்லாருக்குள்ள இருக்கிற முறுமுறுப்பின் பாவங்கள் விலகணும். துதிக்கிற சத்தம் எழும்பணும், ஜெபிக்கிற சத்தம் எழும்பணும். எங்க தெருவெல்லாம், கிராமமெல்லாம் ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும். எழுப்புதல் அக்கினி போடப்படட்டும். எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள் மேல கர்த்தர் ஆளுகை செய்யும். நன்மையான காரியங்களை செய்யும்படிக்கு அவளை தூண்டி அருளும். சுயநலமான ஆண்டவரை காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் கர்த்தர் பயன்படுத்தும். ஆண்டவருடைய கரம் தொட்டு அவளை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆளுகிறவர்களை, அதிகாரத்தில் உள்ளவர்களை சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இப்பொழுதும் தகப்பனை ஆசீர்வதியும். இந்த காரியத்தில் அற்புதம் செய்யும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பண தேவையை சந்திக்கிற காரியத்தில், குடும்பம் ரட்சிக்கப்பட, பிள்ளைகள் காரியத்தில் எல்லா அற்புதம் நடக்கட்டும். இந்த வியாதி எங்களுடைய குடும்பத்தை விட்டு விலகட்டும். இந்த பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். எல்லா நோயின் பிடியில் இந்த குடும்பத்தார் எல்லாரும் விடுதலை அடையட்டும். இன்று முதல் ஒரு மாற்றம் வரட்டும். ஒரு அற்புத மாற்றத்தை காண்போம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.